சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது. வரவேற்புரை தருவதற்காக தான் பெற்ற பிள்ளைக்கு கூட தளபதி மீது கொண்ட அன்பின் காரணமாக தளபதி என்றே பெயர் வைத்த தளபதியினுடைய அன்பன், எங்கள் நண்பன், மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முத்து பவளம் தவிழ்ந்து வந்த வைகை நிதி, வண்ண மீன்கள் கூடி குழாவி வரும் கூடநகர், தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி, ஆளவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர், கற்பக விருட்சமாய் சங்கத்தமிழ் வளர்த்த தமிழன்னை, இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன். தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, மண்டல, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக, வார்டு, பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமித்திருக்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கருத்துக்களின் சங்கமமாய், அரசியலின் ஆழமாய், அறிவின் ஒளியாய் நீங்கள் இங்கே குழுமி இருப்பது இந்த தருணத்தை மேலும் சிறப்பிக்கிறது. நீங்கள் எல்லோரும் எங்களுக்குள் புதியதோர் உற்சாகத்தை உருவாக்கி தருகிறீர்கள். இங்கு நீங்கள் கேட்க போகும் ஒவ்வொரு சொல்லும் இந்த உலகிற்கு புதியதோர் ஒளியை பாய்ச்சட்டும். இந்த மாநாடு வெறும் சந்திப்பு அல்ல, இது நம் இலக்குகளை பகிரும் இடம், எதிர்காலத்திற்கான பாதையை வகுக்கும் ஒரு துவக்கம். நம் ஒவ்வொருவரின் தனித்திறமையும் அறிவும் ஒருமித்து செயல்படும் போது நாம் எட்ட முடியாத சிகரம் இல்லை என்பதை இந்த மாநாடு நிரூபிக்கட்டும். அன்று மதுரை தமிழ் வளர்த்தது, இன்று மதுரை தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்கிறது. நாளை மதுரை வாகை வரலாற்றை மீண்டும் உருவாக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.